ஊர் தலைவர் நியமன விவகாரத்தில் வன்முறையில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி காவல் துணை கண்காணிப்பாளர் அலுவலகத்தை கிராம மக்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியை அடுத்த கொண்டமநாயக்கன் பட்டியில் அனைத்து சமுதாய மக்களும் வசித்து வருகின்றனர். இங்குள்ள பகவதி அம்மன், காளியம்மன் கோவில் திருவிழாக்கள் கிராம தலைவரால் நடத்தப்படுவது வழக்கம். கடந்த காலங்களில் சக்திவேல் என்பவர் திருவிழாக்களை முன்னின்று நடத்தி வந்துள்ளார். அப்போது பந்தல் போடுவது, இன்னிசை கச்சேரி, நாடகம், ஆடல் பாடல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்வது மற்றும் கொட்டுமேளம், அன்னதானம், பூஜை பொருட்கள் வாங்குவது உள்ளிட்ட அனைத்து பணிகளுக்கும் சம்பந்தப்பட்ட நபர்களிடம் கமிஷன் பெற்றதன் மூலம் லட்சக்கணக்கான ரூபாய் முறைகேடு செய்ததாக சக்திவேல் மீது புகார் எழுந்தது. இதையடுத்து நேற்று முன்தினம் நடைபெற்ற ஊர் கூட்டத்தில் தலைவர் பொறுப்பில் இருந்து சக்திவேல் நீக்கப்பட்டு அவருக்கு பதிலாக அவரது சகோதரர் சுப்புராஜ் என்பவர் புதிய ஊர் தலைவராக நியமிக்கப்பட்டார். இதனால் ஆத்திரமடைந்த சக்திவேல் தனது மகள்கள் பிரியா, வித்யா, சத்யா, சுகன்யா ஆகிய 4 நேற்று இரவு ஊர் நாட்டாமையாக இருக்கும் கண்ணபிரான் என்பவரது வீட்டிற்கு முன் சென்று தரக்குறைவான வார்த்தைகளால் திட்டி தகராறு செய்ததாக கூறப்படுகின்றது. இதையடுத்து காவல் துணை கண்காணிப்பாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட கிராம மக்கள் சக்திவேல் மற்றும் அவரது மகள்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி புகார் மனு அளித்தனர். இதனால் அங்கு பரபரப்பு நிலவியது.